நாம் பார்க்கிறோம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நல்லா கவனிங்க. அதற்கு நாகமானை பற்றி தெரியும். ஒரு மிகப்பெரிய தேசத்துடைய மிகப்பெரிய படை தளபதி. இந்த நாகமான் ஒரு தொழுநோயாளி. யாரு? ஒரு குஷ்டரோகி. இவர் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு குறைபாடு இருக்குது. அந்த காலத்தில் போர் முறைப்படி ஒரு போர் வீரருக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. இப்போ நம்முடைய இந்திய ராணுவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெடிக்கல் இது மாதிரி தனித்தனியாக இருக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அப்படி செலக்ட் பண்ணி தான் எடுப்பாங்க. ஆனால் ஒரு படையினுடைய தலைப்பதிக்கு எப்படி இருக்குது? குஷ்டரோகம் இருக்குது. இதை எப்படியாச்சும் சரி பண்ணணும்னு அவர் எல்லா தேசத்துக்கும் போகிறாரு, எல்லா விதமான வைத்தியங்களையும் பார்க்குறாரு, எதுவும் பலன் தரவில்லை. அப்போ இஸ்ரவேலிலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஒரு சிறுமி அவங்க தளபதியாருடைய மனைவிடத்தில் போயிட்டு இந்த மாதிரி இஸ்ரவேல் தேசம் ஒன்று இருக்கு, அங்கே ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஊழியக்காரன் இருக்காரு, அவர் இடத்துல போனால் இவருக்கு சுகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சொன்னது யாரு? ஒரு சின்ன பொண்ணு. இதை கேட்ட வீட்டம்மா போயிட்டு அத்தான் கேட்ட, இது மாதிரி தூர தேசத்தில் ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவங்க இது மாதிரி சுகம் தராங்களாம், நீங்கள் போனால் அந்த உங்களுக்கு சுகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நீங்கள் உடனே போய் பாருங்க. இதை கேட்கறது யாரு? அந்த தேசத்தினுடைய தளபதி. நீங்கள் கேட்ட மாதத்தில் தன்னுடைய அரசு இடத்துல போய் அதுக்கான பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு படைகளை கூப்பிட்டு எங்கே போகிறாரு? தீர்க்கதரிசியை பார்க்க போகிறாரு. கவனிங்க, ஒரு மனிதனுடைய மரண தருவாய் வியாதியின் படுக்கை என்பது யார் சொன்னாலும் கேட்க தரும். இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்க்குறாங்கப்பா, அங்கே போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு நாட்டு மருந்து வருது, அங்கே போனால் நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே எனக்கு ஒரு முறை போய் பார்த்துட்டு. ஏன்னா நமக்கு என்ன ஆகணும்? சுகம் கிடைக்கணும். அது எங்கே சொன்னாலும் போயிடணும். சொன்னது ஒரு சின்ன பெண் தானே, அது எப்படி நம்புறதுன்னு அந்த அம்மாவும் நினைக்கல. ஒரு பொம்பளை சொல்றது எப்படி நம்பி போகிறது அப்படின்னு அந்த ஐயாவும் நினைக்கல. ஆனால் இவர் கிளம்பி போகிறாரு. அந்த இடத்துல ஊழியக்காரன் சொல்கிறார், நீ போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா, இப்போதான் கருப்பொருளுக்கு வரும். அந்த இடத்துல நாகமான் கோபம் உண்டவராகி, அதை கவனிக்கணும், நாகமான் தீர்க்கதரிசி இடத்துல வருகிற வரைக்கும் அவருக்குள்ள இருந்தது நம்பிக்கை. நம்பிக்கையான வரதில் வந்திருப்பாரா? சுகம் கிடைக்காம யோசிக்காம வந்திருப்பாரா? அவருக்கு தெரியும் நிச்சயமாக ஏதோ ஒரு சுகம் அங்கே கிடைக்கும், ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். அது ஏதோ ஒரு அன்றைய தெய்வத்தை வணிகம் தான் அவருக்குள்ளே ஓடும். ஏதாச்சும் ஒன்று ஒரு அற்புதம் நம்மளுக்கு நடந்துடாதா, ஒரு சுகம் கிடைச்சிடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே ஓடிக்கொண்டு தான் அந்த ஒரு விசுவாசத்தில் நம்பிக்கையில் தான் இவ்வளோ வந்திருப்பார். நம்பிக்கை இருக்கு, ஆகமானுக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை. இவர் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்னும் போது அவருக்குள்ள தோன்றின ஒரே ஒரு சின்ன காரியம் என்னன்னா, அவருடைய வியாதி அந்த நாட்களிலே மிகவும் கொடிய பயங்கரமான ஒரு வியாதி, மிகவும் பயங்கரமான ஒரு வியாதி. அது ஒரு மோசமான நோய், சாபத்திற்குள்ளாகப்பட்ட ஒரு நோய். அந்த நோய்க்கு மிகப்பெரிய வைத்தியத்தை எதிர்பார்க்கிறார். மிகப்பெரிய வைத்தியத்தை எதிர்பார்க்கறாருன்னா அப்போ இவருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த வைத்தியம் எப்படி இருக்கும்? ரொம்ப தடப்படலாம் இருக்கும். இவங்க தலையை ஒரு பொருள் அரைச்சிட்டு வாங்க, குளுக்கோஸ் எடுத்துகிட்டு வாங்க, மாத்திரை எடுத்துகிட்டு வாங்க, மருந்து எடுத்துகிட்டு வாங்க, பயங்கரமான வைத்தியம் நடந்திருக்கும். வெண்டிலேட்டர் வைங்க, எல்லா காரியமும் இருந்திருக்கும். என்னப்பா அந்த ஹாஸ்பிட்டல் அப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இந்த சர்ச்சுக்கு போனால் இயேசுவை நம்பு சுகம் கிடைக்கணும் ஒரே வாரத்தில் கஷ்டங்களை நம்பலாமா வேண்டாமா? இருக்கா? சந்தேகம் இருக்கா? இருக்கக்கூடாது. சந்தேகமே இருக்கக்கூடாது. பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துட்டேன், அவ்வளோதான். இந்த நோயை இது கஷ்டங்க, புத்தி போச்சு. டாக்டர் சிஸ்டருடைய சாட்சி, அந்த அற்புதம் செஞ்சாங்க இல்லையா சிஸ்டர்? செஞ்சாங்க இல்லையா? ஆமென். அநேக அற்புத அடையாளங்களை கண்ட திருச்சபை நம் திருச்சபை. எங்கெங்கே
எங்கேயோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன், அவ்வளோதான் முடியாது, டாக்டர்ஸ் கை வச்சுட்டாங்க, இனியும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, எல்லாம் ஆண்டவன் கையில் தான் இருக்குது. அப்படியே எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்தால் இங்கே என்னன்னா 2 ரூபாய் தேங்காய் எண்ணெய் பாக்கெட்டை ஜெபம் பண்ணி தலையில் தடி ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புத அடையாளங்களுக்கு நீங்க மனுஷனாகிய நாம் எதிர்பார்ப்பது பெரிய 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 அடையாளங்கள். ஆனா ஏசப்பா சொல்றாரு, நீ போய் என்ன பண்ண, குளிச்சுட்டு வர, 7 முறை ஸ்நானம் பண்ணு போதும், நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணுப்பா போதும், நீ பெருசா எதையும் பண்ண. ஆமென், ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குப்பா, என் உடல இவ்வளோ பலவீனம் இருக்குப்பா, முட்டி வலி, முதுகு வலி, தலைவலி, எல்லா வலியும் இருக்கு, பயங்கரமான வியாதிகளில் நான் மாட்டி சிக்கி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு போதும். ஆனா உங்களுக்கு ஒத்து வராது. அப்போ ஜெபம் பண்ணா அப்பவே அற்புதம் நடந்துடும். நாகமான் எப்படி சொல்றாரு, அது அவருடைய கைகளால தொட்டு எண்ணிய புருஷனை தடவி அவருடைய ஆண்டவரிடத்துல மன்றாடி எனக்கு சுகத்தை கொடுக்கான்னு நான் எதிர்பார்த்தேன். என் தேசத்துல இல்லாத நதியா என்னை எங்க பயணம் பண்ண சொல்றாரு, ஸ்நானம் பண்ண சொல்றாரு, குளிக்க சொல்றாரு. அப்போ நாமளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? விசுவாசம் இருக்கு, விசுவாசம் எல்லாம் இல்லைங்க, அற்பமான விசுவாசம். நம்பிக்கை இருக்கிறது, அற்பமான ஒரு நம்பிக்கை. அப்போ கூட ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், கூட ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான். அவன் சொல்றான், ஒரு 10 லட்சம் காணிக்க போடு, எனக்கு சுகத்தை தர நாடி போட்டுக்க போட்டு, என்ன உயிர் வேணும், சர்ச்சுக்காக ஒரு பிளாட் வாங்கி கொடு, நாங்கள் பில்டிங் ரைஸ் பண்ணி கொடு, செஞ்சுக்கலாம், செஞ்சுக்க முடியுங்களா, உயிர் வேணும். அவர் என்னப்பா சொன்னார், ஒன்று ஜெபம் பண்ண தானே சொன்னார், அது ஒன்று என்ன கஷ்டம்? இந்த வேலைக்காரன் சொல்றான், நீ ஒரு மனையை பேர்த்து கொண்டு வானாலும் பேர்த்து வந்திருப்பேன், ஒரு தேசத்தை அழித்துட்டு வானாலும் அழிச்சிட்டு வந்திருப்பேன், எப்படிப்பட்ட பயங்கரமான காரியத்தை செய்ய சொல்லியிருந்தாலும் செஞ்சிருப்பேன். எனக்கு ஒரு தேசத்துக்கு அழிப்பது உன்னால் அது முடியும். ஆனால் அந்த ஊழியக்காரன் சாமம் பண்ணிட்டு வர சொல்றேன், அது என்ன கெட்டு போயிடுறது. தாசன் 7 முறை முங்கி எழுந்த பிறகு மேனி குழந்தையின் மேனி போல மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமான விசுவாசம். பெருசா செய்யணும்னா ஆண்டவனுக்கு என்ன பண்ணணும்? பெருசா செய்யணும். அவர் ஈஸியான வழியில கொடுக்குறாங்க. ஜெபம் பண்ண போதும், அவனுக்கு ஆசீர்வாதத்தை தர, விசுவாசமா இது போதும். விசுவாசத்தோட ஒருத்தர் மலையை பெயர்ந்து கடல்ல போய் வேணும் விழும். ஹல்லேலூயா. விசுவாசமா இருக்க போதுன்றார். விசுவாசத்தோட போய், விசுவாசத்தோட சிறுமியின் பேச்சை கேட்கிறாரு, விசுவாசத்தோட மனைவியின் பேச்சை கேட்கிறாரு, விசுவாசத்தோட தன் படைகளெல்லாம் கூட்டிக் கொண்டு இவ்வளவு தூரம் வராது. ஆனால் விசுவாசத்தோட போய் தண்ணி இறங்கிருக்கலாமே. முழுமை அடையாத விசுவாசம், அற்பமான விசுவாசம். 6 மணிக்கு ஃபைனான்ஸ்காரர் அனுப்புறாங்க வீட்டுக்கு, 5 மணி வரைக்கும் ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்குது, 5:30 மணி வரைக்கும் ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்குது, 5:45 விசுவாசம் என்ன பண்ணுது? தலைவலியுது. நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா 5:55க்கு உங்க ஓனர் ஃபோன் பண்ணி சம்பளம் போட்டேன் எடுத்துட்டு பாருவாரு. 5:45 விசுவாசம் போயிடுச்சுன்னா 6 மணிக்கு கடந்த என்ன பண்ணுவாரு? ஹல்லேலூயா. கடைசி வரையிலும் விசுவாசமா இருக்கணும். பாதியில தன்னுடைய விசுவாசத்தை நழுவ விட்டாங்க. அந்த விசுவாசத்தை அவர் குறைச்சிக்கிறார். பரிபூர்ணம் அடையாத ஒரு விசுவாசம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, கடுகால விசுவாசம் தான் போடுறாரு இல்லையா? அந்த கடுகால விசுவாசம் நாமாட்டத்தை இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ தூரம் கிளம்பி வந்து ஒரு விசுவாசத்தினால தான் இங்கே அவருடைய கௌரவம் அவர் இடிக்குது, அவருடைய வீராப்பு அவர் இடிக்குது.
பிரிஸ்டேஜ். தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டவே கூடாது. ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக ஒரு நாளும் பெருமை பாராட்டக்கூடாது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம், மார்க் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் பொருள் எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்டில் லாக்டவுன் இருக்கும். அலையா சொல்றது கொஞ்சம் கஷ்டம். எனக்கு நல்ல சத்தமாக ஆகணும். அலையா சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். அந்த நாட்களிலே ஆலயங்கள் திறக்கலாம் என்கிற ஒரு சட்டத்தை பிறப்பித்திருக்கிறார்கள். நாம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல பெரும்பாடுள்ள ஸ்திரீ, யாரு? பெரும்பாடுள்ள ஸ்திரீ எத்தனை வருடமாக 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ உன் தழும்புகளால் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பலனானே. உன் தழும்புகளால் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே, நான் பலனானே. உண்மை விட யாரும் இல்லை என்று நம்பிக்கொள்ள, உண்மை விட எதுவுமில்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. யாருக்கெல்லாம் மூட்டு வலி இருக்குது? கால் வலி, மூட்டு வலி, ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு இத்தனை வருஷமா இந்த மூட்டு வலி இருக்குதுன்ற மாதிரி ஒரு வருஷத்தை சொல்லுங்க. ஏழு வருஷம் வேற. அவர் தான் சீனியர் நினைக்கிறேன். 7 வருஷம் மூட்டு வலி. கஷ்டமா இருக்கும்ல, சற்று உட்கார போது எழுத முடியாது. எவ்வளோ ஒரு வேதனையா இருக்கும். சில நேரத்தில் வயசானவங்களை பார்த்து நம்ம உட்கார்ந்து எழுதுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு கடவுள் எடுத்துக்க மாட்டாருன்ற ஒரு வேதனை தான் இருக்கும். முதுகு வலி, கண்டு வள வலி. 12 வருஷம் பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ. வசனம் எப்படியா சொல்லுங்க, அவருடைய ஆஸ்தியை எல்லாத்தையும் வித்து என்ன பண்ணாங்க? மருத்துவம் பார்க்குறாங்க, வைத்தியம் பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. எல்லாமே செலவாகி போச்சு. கையில் ஒரு ரூபாய் இல்லை. அதான் அந்த தாயாருடைய சொந்த ஊர். அங்க இருக்கிற உறவினர்கள் அவங்களை மதிச்சிருப்பாங்களா? எவ்வளவு சாபமான வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. நீ பாவம் பண்ணவை, கடவுள் உனக்கு கொடுத்த ஒரு தண்டனை, கடவுள் உனக்கு கொடுத்த ஒரு தண்டனை. கடுமையான வார்த்தைகள் அந்த மகள் மீது பிரயோகித்திருப்பார்கள். இழிச்சொல் பழிச்சொல் வந்திருக்கும். கையில் ஒரு ரூபாய் கிடையாது, எல்லாத்தையும் வைத்தியத்துக்கு செலவு பண்ணிடுச்சு. அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? சகோதரி சாப்பாடு என்ன பண்ணிருப்பாங்க? பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே
இயேசு கிறிஸ்துவானவர் விசிட்டிங் போயிருக்காரு, மக்கள் சந்திப்பு. ஆண்டவருடைய வேலையாக இருந்தால் பிரசங்கம் பண்ணுறது, சீசர்களுடைய சில காரியங்களை, ரகசிய காரியங்களை பகிர்ந்து கொள்வது, சுகம் அளிக்கிறது, மக்களை சந்திக்கிறது. இந்த காரியங்களை தான் இயேசு கிறிஸ்து வழக்கமாக செய்து வந்தது. அப்படியாக ஜனக்கூட்டத்தின் மத்தியில் இயேசு கிறிஸ்து சென்று கொண்டிருக்கிறோம். அவரை பார்க்க அநேக திரளான ஃபேன்ஸ், அவருடைய ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க நெருக்கி கொண்டிருக்கிறாங்க. அவருடைய சீசர்மார்கள் சுற்றி பாடி கார்டன்னு ஆண்டவருக்கு செக்யூரிட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்திரீயானுடைய இருதயத்தில் ஒரு காரியம் தோன்றுகிறது. அவர்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாராகிலும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை, வேதத்தில் நான் எனக்கு சொல்றேன், ஆளுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கும். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வேததாசன் யோபு. யோபு தாத்தாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை போல பாவி சகிக்கிற ஒரு மனுஷன், பாவி சகித்தாலும் ஆண்டவரை நிந்திக்காத ஒரு மனுஷனு வேதத்தில் நான் பார்க்கல. எனக்கு அவர்தான் பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் யோபுவுக்கு கூட ஆண்டவர் யாருன்னு தெரியும், அவருடைய மகத்துவமான செயல்கள் என்னன்னு தெரியும். ஆண்டவருக்கு எப்படி பலி செலுத்தணும், எப்படி உண்மையாக இருக்கணும், காணிக்கை எப்படி செலுத்தணும், ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார், இதெல்லாம் யோபுக்கு தெரியும். ஆனால் இந்த பெரும்பாலான ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்துவ தெரியாது. கேள்விப்பட்டாங்க, காதுபட கேள்விப்பட்டாங்க இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்து கொண்டு வராரு, சுகம் அளிக்கிற காரியங்களை செய்கிறாரு, இப்போ முடவர்கள் நடக்கிறாங்க, குருடர்கள் பார்க்குறாங்க, கேள்விப்படுறாங்க, அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை செய்து வந்தார்? குஷ்டரோகி தொடுறாரு, பார்வையற்றவன தொடுறாரு. உடல் சரி பேதருடைய மாமி என்ன பண்றாரு? தொடுறாரு, டச் பண்றாரு. இப்போ இந்த மகளுடைய விசுவாசம், இவங்க கேள்விப்பட்டது எப்படியா இருந்திருக்கும்? அவர் தொட்ட இடமும் சுகம் கிடைக்கிறது, அப்படிதான் இவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்ப இவங்களுடைய ஆசை எப்படிப்பட்டதா இருந்திருக்கணும்? இவங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கணும்? இயேசு கிறிஸ்து என்னை தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும், அப்படிதான் அவருடைய விசுவாசம் இருந்திருக்க வேண்டும். அந்த மகளுடைய இருதயத்தில் ஒரு விசுவாசம் கிடைக்கிறது. அவர் என்னை தொடராங்க, அவருடைய வஸ்திரத்தின், அவருடைய ட்ரெஸ்ஸோட ஒரு பாட்டை நான் டெஸ்ட் பண்ணிட்டா நான் சரியாயிடுவேன், நான் குணமாக்கப்படுவேன் அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஸ்திரீ இடத்துல இருக்கிறது. அநேக கூட்டங்கள் இயேசு கிறிஸ்துவ நெருக்கிக்கிட்டு போறாங்க. ஒரே ஜனமா இருக்குது, ஒரு ஆரவாரம், ஒரு தலைவர் போனால் எப்படி கோஷங்கள் எழுப்புறோம், அது மாதிரி இயேசு கிறிஸ்துக்கு அப்போ நல்லா வரவேற்புகள் இருந்துச்சு, நல்லா ஆரவாரம், சீஷர்கள் சூழ்ந்துட்டு போறாங்க. சகோதரி எப்படியோ போய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுறாங்க, இயேசு கிறிஸ்துவ தொட்டு மாத்திரத்தில் வசனம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்திரீ தொட்ட மாத்திரத்திலே அவளுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இந்த நாட்டில் கண்களை பற்றி அவங்க சொல்லலாம். காட்ட பிரசனம் ஒரு மாதிரி இருக்கா? நான் புது காப்பிகளை தான் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுடைய முகசோர்வு என் மனசோர்வை அதிகரிக்கிறது. தாசன் இப்படி அழகாக எழுதிக்கிறார், நீ தூங்கினால் இதையும் சொல்ல முடியாமல் தூங்கி கொண்டிருக்கிறார். தாசன் என்ன அங்கே டிஸ்கஷன்? இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தொட்டாங்க, அவர்களுக்குள்ள ஒரு சுகம் கிடைச்சது. இதெல்லாம் நல்ல விஷயம்தான். யாருக்கு இது எப்போ படித்தாலுமே, ஒரு முறை ரெண்டு முறை, எப்போ படித்தாலுமே ஒரு பூரிப்பு. இது எப்படி இது அப்படி நடக்குமா, அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நானே போட்டு அதிகமாக கேள்விகளை எழுப்பிக் கொள்ளுகிற ஒரு காரியம். கேள்வியில் ஒரு பூரிப்பு. இது மிகப்பெரிய தாசர்கள் கிட்ட, அறிஞர்கள் கேட்டீங்கன்னா அப்படி பயங்கரமாக 4-5 பக்கத்துக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க. விளக்க உரை, கட்டுரை, தெளிவுரைலாம் கொடுப்பாங்க. அவ்வளோதான் நான் சிம்பிளாக சொல்லுவேன். அவர் அவ்வளோ நம்ம நேசிக்கிறார். அவர் அவ்வளோ நேசிக்கிறதுனால தான் இந்த காரியத்தை அங்கே வச்சிருக்கிறாரு. என்ன ஒரு காரியம் பாருங்க, இந்த ஸ்திரீ
இயேசு கிறிஸ்துவை தொட்டாங்க. தொட்ட மாதத்துக்கே சுகம் கிடைக்குது. சுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, போயிட்டே இருந்தவரு பாருங்க, இயேசு கிறிஸ்து போயிட்டு அந்த டக்குன்னு திரும்பி பார்க்கறாரு. என்னாச்சு? உடனே சீஷர்களை பார்த்து நான் தொட்டாங்க, யாரோ தொட்டாங்க. சில புத்திசாலிகள்லாம் கூட வச்சுருந்தாங்கல்ல சீஷர்கள், அவங்கள அங்கிள்ஸ், பீட்டர் அங்கிள், தோமா அங்கிள், நமக்கு வந்து அங்கிள்ஸ். அங்கிள்ஸ் என்ன பண்ணுறாங்க, நையாண்டி என்ன ஆண்டவரே உங்களை சுற்றி இவ்வளோ பேர் இருக்கிற ஜனக்கூட்டம், யார் தொட்டதுன்னு கேட்குறீங்களே, என்னப்பா போங்கப்பா ஒரே காமெடி போறீங்க. அது அங்கே நடந்தது யாருக்கு தான் தெரியும், இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லாரு அப்பா, சொல்லாரு என்னிலிருந்து மூணு நாள் அபிஷேக கூட்ட ஆராதனை வைத்து பெரிய பெரிய ஊழியக்காரர்களை வரவழைத்து டபுள் கீபோர்டு, பேடு, கிட்டார் ஒரு பக்கம், பெரிய மிக்சர் வச்சு நல்ல ஆராதனைகளை நடத்தி உங்களை அபிஷேகத்துக்கு ஆனது அவசியம் கிடையாது. அது உங்களுக்கு தான் தேவை. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நமக்கு தான் தேவை, ஆண்களுக்கு அது கிடையாது. முழங்கால் படியிட்டு அப்பா என் அபிஷேகம் அவரை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை பாருங்க, அளவில்லாத ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தை அவர் தலையின் மீது வைக்கிறது அவன் இருக்கிறான். ஒருவேளை பாஸ்டர் இந்த ஆழ்ந்த பிரசங்கத்துக்குள்ள ரொம்ப ஆழமா போயிருக்கீங்க போல, பாருங்க ரொம்ப டீப்பா போயிருக்கீங்க. என்ன அருமையா பாஸ்டர் ஞானமா பேசுறாரு, இவ்வளவு தெளிவா பாஸ்டர் ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஆண்டவர் தெரிஞ்சே இருக்குது. ஆனால் நீங்க அந்த டீப்பா போறதுனால அடுத்த இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க அவளை உள்ள போகாதீங்க, அப்புறம் பேருக்கு போன ஆண்டு கை கொடுத்து சுத்த வேண்டும். இந்த மேலே கால் வாங்கிக்கோங்க. அவர் சொன்னாரு, என்ன வார்த்தை, ஆண்டவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டது. அந்த பொண்ணு தொட்டதுக்கு அப்புறம் தான் ஆண்டவரை அறியது. அந்த பொண்ணு தொட போதும்னா ஆண்டவருக்கு தெரியும், சுகம் கிடைக்க போதும்னா ஆண்டவருக்கு தெரியும். அவங்க கூட இருக்கிற அவங்களுக்கு பெரியவங்க புனிதர்கள் அவங்க எதுவும் திட்டக்கூடாது. கூட இருக்கிறாங்க, அவர் அற்புதம், அவர் யாரும் நல்லா தெரியும். அங்கிள் பேருக்கு சொல்றாரு, நீ உண்மையாகவே தேவனுடைய குமார். ஆண்டவர் சொன்னாரு, நீ பேசலப்பா, ஆண்டவர் தான் உன்னை பேச வச்சிருக்காரு. ஏசப்பாவே ஒரே குறிப்பு. அவங்களாம் கூட இருந்தேன்னு யார் கூட்டத்துக்கு தெரியல, இவ்வளவு கூட்டம் இருக்குது. இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். தேவை உள்ளவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள். ஆண்டவர் முன்னாடி அந்த சகோதரி அவங்க தெரிஞ்சிச்சு, அவங்க குணமாயிட்டாங்க. அவங்க குணமானது இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சு, இவங்களுக்கு தெரிஞ்சு ஓடி போய் அவர் பாதத்துல இருந்து ஆனாரு. யாரும் கேட்கல, யாரும் பார்த்தாங்கன்னு திரும்பி பாரு, நான் தாப்பா. நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்க, எல்லா இடத்துலையும் கையில் வைக்கிறாரு, குணம் கிடைக்குது. வார்த்தையினால சொல்றாரு, குணம் கிடைக்குது. அதெல்லாம் யார் தந்தது? இயேசு கிறிஸ்து பிணியாளிகளுக்கு தந்தது. இங்க இவர் தந்தாரா? இந்த சகோதரிக்கு இவருக்கு குணமாக்குறதுல தந்தாரா? பூர்ண சுகத்தை தந்தாரா? கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அதை ஆண்டவர்கள் வந்து எடுத்துக்கொள்கிறார். எப்படி அது முடியுமா? ஆண்கள் அனுமதி இல்லாமல் ஆண்களுக்கு எடுக்க முடியுமா? விசுவாசிக்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். தன்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய வாயிலை செய்வான். அவன் செய்வதோட நம்மளால் அதிகமாக செய்ய முடியும். அவரு பிதாவுடைய ஒரே பேரான குமாரன், சகலத்துக்கு அதிபதி. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் சொல்றாரு, என்ன நம்பப்பா, நான் செய்யறதெல்லாம் ஒரு விஷயமா இல்லை, என்னோட பெருசாக செய்யணும். இந்த மகளுடைய விசுவாசம்
வெளியேற பெற்ற விசுவாசம் ஆண்டவரையே ஆச்சரியப்படுகிறது. பெரும்பாலுள்ள ஸ்ரீ விசுவாசம் வெளியேற பெற்ற விசுவாசம். ஆனால் ஆச்சரியமான ஒரு விசுவாசத்தை காண்பிக்கிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கிறேன். மத்தேயு 8:9-10. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா வென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போறவங்க எப்பவுமே யாரு? இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசம் 100க்கு அதிபதியானவன் 100க்கு அதிபதியானவன் இயேசு கிறிஸ்து போறாரு. ஒரு 2 நூற்றுக்கு அதிபதி வருவான். நேரத்தில் ஒருத்தர் மகனுக்கு உடம்பு சரியான வருவார், இன்னொருத்தர் வேலைக்காரனுக்கு உடம்பு சரியான வருவார். இங்கே நம்ம பார்க்கறது வேலைக்காரன். அங்கே இயேசு கிறிஸ்து சரி நான் ஃபீல் பண்ணுறேன், நான் சுகம் கொடுக்குறேன் அப்படின்போது அவர் சொல்கிறாரு. அந்த 100க்கு அதிபதி சொல்கிறாரு, ஆண்டவர் நீ என் வீட்டில் கால் வைக்க எனக்கு தகுதி கிடையாது. ஒரு புறஜாதியார், அவர் யூதர் கிடையாது, அவருக்கு பிதா யாருன்னு தெரியாது, மோசஸுடைய லா என்னன்னு தெரியாது, மோசஸுடைய சட்டங்கள் என்னன்னு தெரியாது, யோசுவா யாரும் தெரியாது, கோத்திரங்கள் என்னன்னு தெரியாது, முற்பதாக்கள் யாரும் தெரியாது, நீ எதுவுமே தெரியாத ஒரு 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய வீட்டில் கால் வைக்க நான் தகுதியானவன் அல்ல, நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு? அவரு அதுக்கு தலைப்பை சொல்லிட்டாரு. என்ன மாதிரி விசுவாசம்? காண முடியாத ஒரு விசுவாசம். அது அவர் மட்டும்தான். அதுக்கப்புறம் வேற யாருமே பைபிள் இல்லை. இயேசு கிறிஸ்து அவர் மட்டும்தான் சொன்னார். அவருக்கு அப்புறம் வேற யாரும் பைபிள் ஆண்டவர் சொல்லு. இந்த மாதிரி ஒரு விசுவாசி நான் இது மாதிரி இவங்க ஜனத்துல கிடையவே கிடையாது. உண்மை தெரியுமா? மனசார ஒத்துக்கணும். புறவினத்தார் புறவின மக்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறத நம்ம ஒரு பாயிண்ட் கரெக்டாக தான் விசுவாசிக்கிறோம். ஒரு சின்ன தலைவலி, ஏன்பா என்னை இப்படி கஷ்டப்படுத்துறேன், என்னை எடுத்துக்கிறவா தலைவலிக்கு சாரணமா கண்கள் விழித்துக் கொண்டிருக்கிறது, இருதயம் உணவை கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக 1 மணி நேரம் முடித்துக் கொண்டிருக்க முடியாதா? நான் சொல்கிறேன், அருமையான சாராரே, பிரசங்கத்தை கேட்கணும், ஒரு 1/2 மணி நேரம் முடிச்சு இருக்க முடியாதா? தண்ணி விஷயம் முடிச்சுக்கணும். வேற ஆராதனைலாம் ரொம்ப அமக்கலம் பண்ணுறது. தப்பா தப்பா முடிச்சு பின்னாடி ஆயா கூட தெரியுமா? நீங்க உதவி சார் ஆயா வரைக்கும் போச்சு. ஆயா கருணா ஆயிடுச்சுன்னா ஆகுது, இன்சூரன்ஸ் கூட போட்டாரு. அப்புறம் எப்படி தூக்கம் வருது? தூங்கலாம் போச்சு. சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிடுது, மறுபடியும் போட்டு காமிச்சு. இஸ்ரவேலரிலும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை. காண இயலாத ஒரு விசுவாசத்தை அங்கே 100க்கு அதிபதியை காண்பிக்கிறார். நான் முடிச்சிடுறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 20 - 23. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29 - 30. லூக்கா 8 29 30 வாசித்துங்க. லூக்கா 8 29 30. அந்த அசுத்த ஆவி அவளை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படியே சொன்னான். போதும். அப்புறம் மாசம் இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22.
இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுருக்கமாக சொல்லி முடிக்கிறீங்க. கவனிங்க. சரளமா சுமித்ரா சாரானுக்கு யாருன்னு தெரியல. 10 நிமிஷத்துல அழகாக சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. இன்னும் கரெக்டாக படம் முடிச்சிடுறாங்க. ஒரு பிசாசு, மைக்கேல் பாஷோட எடுத்துக்கிறது, ஒரு பிசாசு இயேசு கிறிஸ்துவை பார்த்து உன் வேலை வரல, நீ ஏன் இங்கே வந்தாலும் கேள்விங்க. யார் பார்த்து? இயேசு கிறிஸ்துவை பார்த்து. பவுல் சொல்றாரு, நீ யார், ஊர் பேர் என்ன? நீங்கள் வேதத்தில் நல்லா படித்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் ஆண்டவர் பதில் சொல்லியிருப்பாரு. சதுசேயர் பரிசேயர் உலகத்தாண்டு அவரை குறை சொல்லக்கூடிய சுற்றத்தினுடைய கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லியே இருக்க மாட்டார். அவன் கேள்விக்கு பதில் இருக்கவே இருக்காது. அதோட கொஞ்சம் ஒரு படி மேலே எக்ஸ்ட்ரா பதில் சொல்லி அவன் வாய் அடைச்சிடுவார். அடுத்த கேள்வி அவன் மட்டும் இருக்காது. பிசாசு நீ எங்கே வந்து உனக்கு இப்போ வேலை இல்லைன்னு கேட்டான். ஆண்டவர் கேட்குறாரு, உன் பேர் என்னப்பா? என்ன பேர் சொல்கிறான்? இந்த பேர் வேணாம். இயேசுவே என்னுடைய பெயர் லேகியோன். அந்த பிசாசு சங்கிலினால கட்டி கையினால இறுக்கி வைக்கிறாங்க. அவன் அந்த அர்த்தத்தை வந்துடுறான். அவன் ஒரு ஜபம் வைக்கிறான் ஆண்டவர்கிட்ட. யாரு? பிசாசு. ஆமா, ஒரு நம்பிக்கையோட வந்தாரு, வேண்டுதல் பண்ணாரு, அவருக்கு ஒரு சுகம். பெரும்பாலான ஸ்திரீ ஒரு நம்பிக்கையோடு வந்தாங்க, வேண்டுதல் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு சுகம். 100க்கு அதிபதி ஒரு பெருத்த விசுவாசத்தோடு வந்தார், அவருக்கு ஒரு அற்புதம். விசுவாசத்தெல்லாம் அற்புதம் பண்ணுற இயேசு கிறிஸ்துவா. அவன் கேட்குறான், என்னை பாதாளத்துக்கு அனுப்பிச்சிடாதீங்க, அதோ ஒரு பன்றி கூட்டம் இருக்கிறது, அதுக்குள்ள என்ன பண்ணுங்க, அனுப்பிச்சிடுங்க. அவர் எந்த மாதிரி தெய்வம்? பிசாசு ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆமாவா இல்லையா? போ, திரும்ப என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. பிள்ளைகள் மத்தியில் வருவாங்க, என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. ஒரு பிசாசு ஆண்டவருக்கு எதிரானவன், அவருடைய பிள்ளைகளுக்கு எதிரானவன். அவனே ஆண்டவர்கிட்ட மண்டியிட்டு ஜெபிக்கும் போது போச்சு போன அனுப்பிச்சு விடுறாரு. அவரை பார்த்து 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 அவருடைய படைப்பாளர்கள் நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் இன்னும் எவ்வளவு அதிகமாக கேட்கிறதாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசத்திற்கு இது என்ன மாதிரி விசுவாசம் ஆண்டவரே? ஒன்று முழுமை பெறாத விசுவாசம், ஒன்று அதீத விசுவாசம், பெரும்பாலரசி, ஒன்று ஆச்சரியமான விசுவாசம். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு 100க்கு அதிபதி இருந்தாரு. பிசாசுடைய ஜபத்தை எல்லாம் கேட்டு அற்புதம் பண்ணியிருக்கிறீங்க. அவனுக்கு விசுவாசம் எல்லாம் அதை கேட்டிருப்பானா? இயேசு கிறிஸ்து அவங்க அனுப்புவான்னு அவனுக்கு தெரியும். ஆண்டவருக்கு நடக்க போகிறது தெரியணும் போது விசுவாசம் என்ன பண்ணும்? தெரியும், நிச்சயமா தெரியும். அப்போ அவன் அனுமதி இல்லாம பிசாசு கூட ஒன்றா பார்க்க முடியாதுப்பா. அது முதல்ல நல்லா விளங்கிக்கணும். ஆண்டவர் அனுமதி இல்லாம பிசாசும் ஒன்றும் பண்ண முடியாது. என் அனுமதி இல்லாமல் தலையிலேருந்து ஒரு மயிரம் வருதுன்னு சொல்லிட்டாரு. அது நமக்கு மட்டும் இல்லை, அவனுக்கு சொல்லிட்டான். பேதுருவை சோதிக்க முடியாது, அங்கே தான் போய் நின்னா ஆண்டுடைய பாதம் தான் போய் நின்னா. அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நம்ம வாழ்க்கை பண்ணாது, நடைபெறாது. இரக்கத்திற்கான ஒரு தேவன் அவர், இரக்கத்தின் தேவன். அடுத்தது இங்கே அதாவது அது வந்து ஒரு ஊருக்கு மாதிரி வச்சுக்கணும் சொன்னது. அவன் ஜபத்தையே கேட்கறது, நம்ம ஜபத்தை கேட்க மாட்டாரா அப்படின்ற ஒரு காரியம் தான். ஒரு 2 ராஜாக்கள்லையும் யோவான் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த ராஜாக்களில் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக எலிசா அவர் ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அந்த அம்மாவுக்கு ஒரு மகன் இருக்கிறாரு. அந்த மகன் திடீர்னு மறிச்சு போயிடுறாரு.
அப்போ அந்த தாயானவள் அந்த தீர்க்கதரிசனத்தில் முறையிட்டு அழுகிறார்கள். எப்படி முறையிடுகிறதான விசுவாசம். முறை என்ன அப்படின்னா ஆதங்கத்தை வெளிப்படுத்துறது. எப்படி ஆதங்கம். சில நேரத்தில் ஆண்டவர் வந்து எனக்கு இந்த ஒரு காரியம் நடக்கும், நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன், அந்த காரியம் 6 மணிக்குள்ள நடக்கணும் விசுவாசிக்கிறேன், மணி 7 ஆயிடுச்சு நடக்கல. அப்போ எனக்கு என்ன வருது? அவநம்பிக்கையில் ஒரு ஆதங்கம். அவர் மேலே நம்பிக்கை எப்பவுமே இருக்கு. இயேசு கிறிஸ்துவ எப்பவுமே நம்பிக்கை இருக்கு. அவர் அற்புதம் செய்வார், அடையாளம் செய்வார், என்னை ரட்சிப்பார், என்னை காப்பாரு, எனக்கு தருவார், எல்லா விதமான நம்பிக்கை இருக்குது. நேரம் கடந்து போகும்போது ஒரு வெறுப்பு வந்துடுது. ஒரு ஆதங்கத்தில் ஆண்டவர் என்னப்பா உங்களை எவ்வளோ நம்புறேன், நான் என்னை தோற்று போக விட மாட்டீங்க, அவமானப்பட விட மாட்டீங்க, எவ்வளோ விசுவாசிச்சேன், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம். நேரம் கடந்து போயிடுச்சு. இப்போ அந்த மகன் சுகவீனமா இருக்கிறாரு அப்படின்னு போது தீர்க்கதரிசனம் அப்போ ஒரு பாடம் உண்டு. அந்த உயிரை காப்பாற்றிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட வேண்டி. அவன் செத்து போயிட்டான். அந்த பையன் செத்து போயிட்டான், மறிச்சாச்சு, ஜீவன் போயிடுச்சு. ஆனால் இப்போ அந்த அம்மா வந்து நீ வந்து தீர்க்கதரிசி கிடையாது, உன் கடவுள் கிடையாது அப்படியே சொன்னாங்க. அப்படி கிடையாது. எனக்கு கடவுள் கொஞ்சம் இறக்கம் காட்டியிருக்கலாமே, என் பிள்ளைய கொஞ்சம் காப்பாற்றி இருக்கலாமே. ஆதங்கத்திற்கான ஒரு நம்பிக்கை எப்பவுமே இருக்குது. ஆனால் அது தவறி போகும்போது ஒரு ஆதங்கம் வெளிப்படுது. அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் இடங்கள் இருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் இழுத்துட்டு இருந்தால் கூட நம்பிக்கை வச்சிருக்கலாம். ஆசக்தியாக போயிட்டான், இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஜீவன் போட முடியும். அந்த ஆதங்கம் அவங்களால தாங்கிக்க முடியல. இப்போ அப்படி இந்த யோவான் புஸ்தகத்தில் வரும்போது லாசரு என்கிறதான ஒரு சகோதரன் இருக்கிறான். 3ஆம் வசனம் 2ஆம் வசனம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாக இருந்தான். மார்த்தாள் மரியாள் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மரியாள் யார் அப்படின்னு பார்க்கும்போது விபச்சார பழி சாற்றப்பட்டு கல்லெறிந்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்திரீ. ஆண்டவர் வந்தவர்களுக்கு விரோதமாக தலையிலே உட்கார்ந்து எழுத ஆரம்பிக்கிறார். வந்தவெல்லாம் கண்ணு போட்டு ஓடி போயிட்டான். இந்த ஸ்திரீ மட்டும்தான் இருக்காங்க. அந்த ஸ்திரீயை கல்லெறியக்கூடிய தகுதி பெற்ற ஒரே நபர் இயேசு கிறிஸ்து. அவரும் அந்த மகளை என்ன பண்ணிட்டாரு? நான் அவரை மன்னிச்சுட்டேன், இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாது. அன்றிலிருந்து அந்த சகோதரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரிமள தைலத்தால் அவருடைய பாதங்களை கழுவி தன்னுடைய கூந்தலால் என்ன பண்றாங்க? பாதங்களை துடைக்கிறாங்க. இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து மார்த்தாளையும் மரியாளையும் லாசருவையும் அதிகமாய் நேசித்தார் அப்படின்னு வாசிக்கும். இயேசு கிறிஸ்து தன் சொந்த சகோதரனாக அந்த குடும்பத்தை அவர் பாதித்தார். அந்த பகுதியில் அவர் எப்போ வீட்டுக்கு போனாலும் அவங்க வீட்டுக்கு போவார், அவங்க வீட்டில் சாப்பிடுவார், தங்குவார். உடன் பிறந்த பிறப்புகளை போல அவர்கள் இருந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்தில் சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கிறாரு. அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் கல்லறியை பார்க்குறாங்க. உடனே அவர் அந்த பகுதியை விட்டு போயிடுறாரு. லாசரு வியாதியாக இருக்கிறார். அவருடைய சகோதரிமார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆள் அனுப்பி இது மாதிரி லாசரு உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, நீங்கள் கொஞ்சம் வாங்கன்ட்டு. இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு எல்லாமே தெரியும். அவருக்கு வேணும்னு காலதாமதம் பண்ணார். அப்படி காலதாமதம் பண்ணும்போது 2ஆம் நாள் அவர் வந்து சீசர்கள்கிட்ட சொல்றாரு, நாம போயிட்டு லாசருவை பார்த்துட்டு வந்துடலாம், அவன் தூங்கிட்டு இருக்கான், நாம அவன் என்ன பண்ணணும்? எழுப்பணும். அப்போ கூட இருந்த சீசர்கள் சொல்றாங்க, உடம்பு சரியில்லைன்னா ஓய்வு எடுக்கிறது நல்லது தானே இயேசுவே, ஆமாம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னும் போது லாசரு மரித்திருப்பதை ஆண்டவர் ஆவியில் உணர்கிறார். லாசரு இறந்து போயிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. அது இயேசு கிறிஸ்து தெரியும், சீஷர்களுக்கு தெரியல. ஏன்னா சீஷர்களுக்கு வந்த தகவல் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரு. நீங்கள் வந்து பாருங்கன்னு சகோதரிமார்கள் சொல்லி இருக்கிறாங்க. தகவல் வரதுக்குள்ள அவரை அங்கே மறைச்சிட்டாரு, அவரை எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. இயேசு கிறிஸ்து இப்போ சீஷர்களை அழைத்து கொண்டு அந்த ஊர் எல்லை மட்டும் போறாரு. இயேசு கிறிஸ்து எங்கே போறாரு? அந்த ஊரோட எல்லை வரைக்கும் போறாரு. பழமொழி ஒன்று இருக்கு, மதியாதார் தலைவாசல் மிதிக்கவே கூடாது.
மிதிக்கலாமா? மிதிக்கலாம். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. இயேசு கிறிஸ்து இவ்வளோ ரோஷக்காரங்க எனக்கு நிகழ்ந்தது. அவங்க நகர் கொண்ட கால் நிற்கல. ரெண்டாவது அவர் அந்த எல்லையிலே நிற்கிறாரு. அந்த எல்லைக்கு வெளியே நிற்கும் போது சகோதரியானவர் ஓடி போய் மாதா இடத்துல இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு, வர சொல்றாரு, புசு புசு காதில் சொல்றாங்க. ஏன்னா யாரும் நினைவு சுவிசேஷம் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து கல்லேரியை பார்த்தவங்க இவங்களால இருக்க மறுபடியும் அவருக்கு பிரச்சனை. இவங்க 2 பேர் மட்டும் கிளம்பலான்னு போறாங்க. நம்ம ஊரில் ஒப்பாரி கூட்டம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? கூடவே உட்காந்துருக்கோங்க. என்ன நடக்குது, எங்கே போகிறாங்க, எங்கே வந்தாங்க நோட்டீஸ் பண்ணுறது. அப்படி சில சகோதரிமார்கள் அக்காவும் தங்கச்சி எங்கேயோ கிளம்புறாங்க. ஒருவேளை இவங்க கல்லறைக்கு போய் அழுத்து வரதுக்கு போகிறாங்க போல, நம்ம கூட போகலாம் அப்படின்னு சில பேர் கொஞ்சம் அவங்க கூட கிளம்பி வராங்க. வரலாம் இயேசு கிறிஸ்து நிற்கிறது. இயேசு கிறிஸ்து எல்லையிலிருந்து நேரம் அப்படியே கல்லறைக்கு கூட்டு வாங்குறாரு. கல்லறைக்கு போகிறாங்க. பார்த்தால் அவரிடத்துல நிறைய புலம்பி ஆதங்கத்தினால் அழுகுறாங்க. ஒருவேளை நீங்க இருந்திருந்தா லாசுவை ஒருவேளை நீங்க இருந்திருந்தா லாசுவை காப்பாற்றிருக்கலாம்ப்பா. ஏதோ சிந்தனைகள். ஒருவேளை இப்படி பண்ணியிருந்தா அப்பாவை காப்பாற்றிட்டு இருக்கலாம், அப்படி பண்ணியிருந்தா அப்பாவை காப்பாற்றிருக்கலாம், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா அப்பாவை காப்பாற்றிருக்கலாம். வருஷங்கள் கடந்துச்சு, ஒன்றும் ஓடிடு. ஒருவேளை இப்படி பண்ணி அப்பாவை காப்பாற்றிருக்கலாம், இந்த பையனை காப்பாற்றிருக்கலாம், இந்த பையனை காப்பாற்றிருக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, என்ன சென்டென்ஸ் எப்படி கட்டுறது, முன்னாடியே காப்பாற்றிருக்கலாமா, முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கலாமா. குழப்பங்கள். அவ்வளோ வேதனையோட மார்த்தாலும் மரியாதையும் இயேசு கிறிஸ்துவ இடத்துல தன்னுடைய புலங்களை கொட்டி தேடும். ஏன்னா அவரை விட்டு ஆறுதல் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவர் விபச்சார குடும்பம் ஊர் ஒதுக்கி வச்சிருச்சு. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மன்னிச்சாரு, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஏற்றுக்கினாரு, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவங்களை விசாரிச்சாரு, ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். புலம்பி தொடரான ஆண்டவர்கிட்ட அப்பா சொல்றாரு, மாத்தால மரியாதை உனக்கு இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை இருக்கா? இந்த வசனத்தை சொல்றாங்க. மாத்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அப்படி ஒரு கேட்டால் கிடைக்கும்ன்றது இந்த மாதிரி என்ன பண்ணுது தெரியுது, நல்லாவே தெரியுது. அப்போதான் இயேசு கிறிஸ்து, சரி நீ கவலைப்படாத, நான் என்ன பண்ண லாசுவேன் எழுப்புறேன். உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆண்டவரே அவன் நெத்திரி ஆகிடலப்பா, அவன் செத்து போயிட்டான், 4 நாளாச்சு அவனை கல்லறைக்குள்ளே வச்சு. உடனே இயேசு சொல்கிறாரு, இப்போ தானே சொன்னீங்க என்னை விசுவாசிக்கிறேன், அப்படின்னா உனக்கு கல்லை புரட்டி போடு, கல்லை புரட்டி போடுறாங்க. இயேசு கிறிஸ்து உணர்த்த சத்தமாய் கல்லறையை பார்த்து சொல்றாரு, லாசருவே வெளியே வா, கம் அவுட். என்ன பண்ண வெளியே வா. அவன் கட்டப்பட்ட துணிகளோடு இவன் என்ன பண்ணான், வெளியே வரான். ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது எலிசா போயிட்டு அந்த மகனை கட்டில் மேலே போட்டு அந்த கையில், அந்த பிள்ளையோட கையில் அதை வச்சு முகம் கூப்பிட அந்த பிள்ளை மீது 3 தரம் வேணும். எலிசா என்ன பண்ணாரு, 3 தரம் அந்த பிள்ளை மீது விழுந்தாரு. ஜீவனோடு கூட அந்த பிள்ளை என்ன டிஃப்ரெண்ட் இல்லை, அந்த 3 இந்த 4 அவங்க செஞ்ச மாதிரி செஞ்ச. அப்புறம் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அவங்களோட பிடிக்கும் செஞ்சது. அவர் 3 நாள் கிடக்கு, 4ஆவது நாள் எழுந்து வெளியே மாத்தாள் மரியாதையுடைய விசுவாசம், நம்பிக்கைக்குரிய விசுவாசம். விசுவாசனால நம்பிக்கை தான், அது எப்படி சொல்றது, அதீத நம்பிக்கை. அப்படிப்பட்ட நம்பிக்கை அதீத நம்பிக்கை. வேதத்தில் அநேக இடத்துல இயேசு கிறிஸ்து கோபப்பட்டாருன்னு பார்த்துருப்பீங்க, கடிந்து கொண்டாருன்னு பார்த்துருப்பீங்க. 2 இடத்துல மட்டும்தான் ஆண்டவர் மனம் கசந்தார், அழுதாரு இருக்காது, மனம் கசந்தார் இருக்கும்.
ஒரு தாய்க்கு ஒரே மகன் இருக்கிற இடத்துல ஒரு மனக்கசம் இருக்காரு. அது ஒரு சிலுவைக்கு பாடுக்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்தில் மனக்கசம் இருப்பாரு. ஆனால் இங்கே இது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்தாலே மரியாதை லாஸ்ட் எவ்வளோ நேசிச்சாரு, எவ்வளோ அன்பு செலுத்துறாரு, அந்த அதிகம் அவ்வளோ அழகாக விளக்கமாக சொல்லுது. அதிகாரத்தில் அவர் சொல்ல அவங்க அழுகிறாங்களே. இப்போ ஆண்களுக்கு எப்படின்னு தெரியல அந்த கஷ்டம். பெண்கள் நிறைய பேருக்கு நோட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஆஃப் மை சர்ச்சு மை ஹோம் ஆல்சோ மரணம் நிகழ்ந்த வீடு இங்கே இருக்குதுன்னா இங்கே வரைக்கும் சிகிச்சை தான் வருவாங்க. தெரியுமா உனக்கு அப்படின்னு அந்த மரணத்திற்குரிய வீட்டுக்கு பக்கத்து வீடு வந்ததுன்னா பாருங்களாம் மலமலமலமான கண்ணில் தண்ணி கொட்டும். ஓடி போய் விழுந்து போட்டு அழுது ஃப்ரீசர் பாக்ஸை உடைச்சி பார்க்குறீங்களா? கிட்ட தண்ணிக்கு அழைய வராது, நல்லா சிரிச்சுன்னு வருவாங்க. கிட்ட போனது அப்படி ஒரு சத்தம், அப்படி ஒரு அழகால், அப்படி ஒரு அழகு. அது மாதிரி அந்த மாதிரி ஆண்டவர் மனம் குமரி மனம் கசம் தேர்வு எழுதுன்னு சொல்ல பார்த்தீங்களா? வார்த்தை வராமல் அப்பா அப்பாடு கத்தி எழுதாம போறாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் எழுதாங்க சொல்லுது. கரெக்ட் சொல்ல. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். இவர் அவளை எவ்வளவு சிநேகித்திருக்கிறாரு பாருங்க. லாசரு அப்போ எப்படிப்பட்ட பணிகளை ஆண்டவருக்கு செய்திருக்க வேண்டும், மரியாதை மக்கள் எவ்வளவு அன்பு ஆண்டவர் மீது வைத்திருக்க வேண்டும், இவர் எவ்வளவு அவள் மீது நேசத்தை வைத்திருக்கார். அவர் உலகத்தில் எல்லாரையும் நேசித்தாரு, சீஷர்மார்களை நேசித்தாரு, வேதேசர்களை நேசித்தாரு. அவர் கற்றுக் கொடுத்ததே அன்புதான். தன்னை போல பிறனை நேசி, இதுதான் அவருடைய தாரக மந்திரம். அதை தான் ஆண்டவர் முழுவதுமாக போதித்தாங்க. ஆனால் வேற எங்கேயும் யாருக்காக வாழ்ந்து படிக்கல. அவர்கள் அழுகிறதையும் மரியாளும் மார்த்தாலும் அழுகிறதையும் அவர்களோடு கூட யூதர்கள் அழுவதையும் பார்த்து அவர் ஆவிலேயே கண் கலங்கிறாரே இறுதியில் சொல்லி அவரே கலங்கிட்டார். இயேசு கிறிஸ்துவே கலங்கிட்டார். எதனால? அவர்கள் இயேசு கிறிஸ்து மீது வைத்த நம்பிக்கையும் அன்புக்குரிய ஒரு நம்பிக்கை. நம்பிக்கைகள் அநேகமாக இருக்கிறது. கிறிஸ்தவத்திலும் சரி, கிறிஸ்துமஸுக்கு குட் ஃப்ரைடே நாள் சில கிறிஸ்தவர்கள் அவர்களாக அவர்களை சிலுவையில் அடைந்து கொள்வது, சாட்டையால் அடித்துக் கொள்வது, இது ஒரு விதமான நம்பிக்கை. நம்பிக்கைகள் குறைகள் கிடையாது. அது ஆண்டவர் அங்கீகரிக்கிறார்கள், ஆண்டவர் பரிச்சம். சிலர்களுக்கு மொட்டை போடுவது, ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கிறது. ஆனால் வேதம் குறிப்பிட்டு சொல்லுகிறாங்க நம்பிக்கைகள். அதாவது ஒன்று, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவனை பேர் பெற்றது. தோமா சொல்றாரு, நான் அவருடைய கை கால் விழாவிலே விரல் போட்டு பார்த்ததா என்ன பண்ணுவேன்? ஆண்டவரை நம்ம இல்லைன்னா ஆண்ட மாட்டேன். ஆண்டவர் சில அழைப்புகளை கொடுக்குறாரு. எக்ஸாம்பிள் இதே சொல்றேன்னு, ஆட்டுடைய தோலை போட்டு சுற்றி பனி பெய்யட்டும், ஆட்டு தோல் மேலே பனி பெய்யக்கூடாது. இப்போ ஆட்டு தோல் மேலே பனி பெய்யணும், சுற்றி பனி பெய்யக்கூடாது. அப்புறம் தோல் கீழே பனி பெய்யணும். மோசையை கூப்பிடுறாரு. அவர் சும்மா இருக்கிறாரா? எனக்கு இதை பண்ணி காட்டுங்க, அதை பண்ணி காட்டுங்க, நான் வந்து திக்குனாலும். இந்த மாதிரி ஆண்டவரை சோதித்து அறிகிறார்கள் அனைவரும். ஆண்டவரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறவங்க நிறைய பேர். ஆனால் இப்போ யாருமே வாசத்தில் யாருமே கடுகளவும் சந்தேகம் இல்லாமல் மலையாளவு ஆண்டவரை விசுவாசித்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு சொல்றேன். இந்த விசுவாசம் கடுகளவு இருந்தால் போதும் வேதம் சொல்லுது. எனக்கு இருக்கிற வேத நேரத்தில் நான் சொல்கிறேன், விசுவாசம் எவ்வளோ பெருசாக இருக்கிறது முக்கியம் இல்லை. சந்தேகம்
கடுகளவு கூட இல்லாமல் பார்த்துக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய நினைக்கிற அற்புத அடையாளங்களில சந்தேகம்